ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்து, சமாதானத்தெல்லாம் இழந்து, இனி என்னத்தை நான் விசுவாசிக்கிறது, கண்ணில் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு ஒரு வேளை காத்துட்ருக்குறீங்களா? கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எதில் பேஸ்மெண்ட்டாக வளர்ந்துட்டுருக்குன்னா ஃபெய்த்தில் தான் வளர்ந்துட்டுருக்குது. கிறிஸ்தவனுக்கு அழகே ஃபெய்த்து தான். அதனால் தான் ஆண்டவர் ரோமருக்கு எழுதுனது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பேஸ்மெண்ட்டே எங்கே இருக்குன்னா ஃபெய்த்தில் தான் இருக்குது. ஃபெய்த். சில பேர் இருப்பாங்க, கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்தியாவுக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கு அவர் வந்தனால தான் கிறிஸ்டியன்ஸ்னு ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு. அவர் இங்கே ரத்த சாட்சியாக மறைச்சார். தோமா, அவர் ஆண்டருடைய சீஷர்களில் ஒருவர். அவர் ஜோம் பண்ணார். அவர் கேட்டார், அந்த கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன், ஆண்டர் உயிர் தேர்ந்தார்ன்ற செய்தியை நான் நம்ப மாட்டேன், நீங்களாம் போய் சொல்வீங்க. கண்ணில் பார்த்து அவர் அடிப்பட்ட இடங்களிலே என்னுடைய விரல்களை விட்டு நான் பார்ப்பேன் அப்படின்னும் போது அந்த ஜபத்தையும் கேட்டு கர்த்தர் உள்ளே வந்தார். வந்துட்டு சொன்னார், என்னப்பா நீ கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. இந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, நீ என்னை பார்த்ததுனால நீ விசுவாசிக்கிற, ஆனால் என் உயிர் தெரிந்த செய்தியை கேட்டு விசுவாசித்த இவர்கள் எல்லாரும் உன்னை காட்டிலும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எது பெருசு, எது பியூட்டிஃபுல் பாருங்கள். கண்ணில் பார்த்தது நம்பினது பியூட்டிஃபுல்லா, இல்லை பார்க்காம விசுவாச்சவங்க பியூட்டிஃபுல்லா? உங்களுக்கே தெரியும்ல. அப்படி ஒரு மனுஷன் ஆபிரகாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு குறித்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறார். என்னென்னா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. என்ன மேட்டர்னா, சந்தேகப்படாமல் விசுவாசித்தான் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லித்தரார். நாமளும் அப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லித்தரார். ஆபிரகாம் குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரத்தெல்லாம் என்ன முடியும்னா என்ன, அப்படி இருக்க உங்கள் சந்ததி அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அது எப்படி இவ்வளோ கூட்டத்து இவ்வளோ சந்ததி எப்படி அப்படின்னு இல்லாத கேள்விலாம் கேட்டிருப்பாங்க. பைபிள் சொல்லுது, அவர் அவிசுவாசிக்காமல் சந்தேகப்படாமல் விசுவாசார். இந்த காலவெளியில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்னென்னா, ஆண்டவர் நம்மளை குறித்து பெரிய பிளான்ஸ் வச்சுருக்கிறார், பெரிய ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், உங்கள்கிட்ட நிறைய பேசியிருக்கிறார். அப்படி தானே? எங்கே அவிசுவாசம் இருக்குதோ அங்கே அற்புதம் நடக்கவே நடக்காது. பைபிள் ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் அநேக இடங்களில் அவரால் அற்புதம் செய்யக்கூடாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா அவருடைய அவிசுவாசத்து நிமித்தமாக அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. அவிசுவாசம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். டவுட் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். இப்போ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் டவுட் இல்லாமல் நான் அப்படியே விசுவாசிக்கணும், அவிசுவாசத்தை தூக்கி போட்டுருங்க, வேரோடு பிடிங்க எனக்குள்ளே போட்டுருங்க. ஆபிரகாம் சந்தேகப்படாமல் உங்களை நம்பினது போல் நம்ம கிருபை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.